ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லோடிங் ஃப்ளாட் லோடிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃப்ளாட் லோடிங் பார்த்துருக்கோம், ஆனால் ஸ்ட்ரைட் லோடிங் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிராஸ் லோடிங், அதிகமாக ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் லோடிங் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்ததுலாம் ஃப்ளவரில் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் லோடிங். இது நெக்லைனில் நிறைய லோடிங் ஒர்க்கில் நிறைய டிசைன்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எம்போஸ்டு லோடிங் பார்ப்போம். அதுக்கப்புறமா அதை நெக் டிசைன்லலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம பேரலெல்லாம் 2 கோடு வரைஞ்சிக்கணும், ஓகேவா? இந்த பேரலெல்லாம் போட்ட கோட்டு மேலே தான் நம்ம ஸ்டிச் போட்டு வர போகிறோம். இப்போ எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் நார்மலாக த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அயன் நீடில் த்ரெட் நீடில் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கார்னரில் 2 சுகர் பீட் வச்சா எவ்வளோ தூரம் வருமோ அந்த அளவுக்கு இடம் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கீழ்ப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச், அதாவது டைரக்ஷன் இந்த சைடு போதில்ல இந்த கோடு, அந்த கோட்டு மேலேயே தான் லாக் ஸ்டிச் வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே அந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், அந்த லாக் ஸ்டிச் இந்த டைரக்ஷனில் இருக்கணும். இந்த டைரக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு ஃபில் பண்ண போகிறோம். இந்த டைரக்ஷனில் குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு ஒரு ஸ்டிச் போட்டு இந்த கோட்டு மேலேயே லாக் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இந்த டைரக்ஷனுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே கீழே கொண்டு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் போடுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம். நல்லா ஸ்லாண்டிங்காக மறுபடியும் டாப்பில் ஒரு ஸ்டிச் போடுறோம், பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி டாப்புக்கு போகிறோம். டாப்புக்கு போயிட்டு அந்த கார்னருக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக இந்த ஸ்லாண்டிங் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, நல்ல ஸ்லாண்டிங்காக போடும்போது தான் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோட்லேருந்து 2 பீடு வச்சா எவ்வளோ தூரம் வருமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்லாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த கார்னருக்கு வந்தாச்சா, கார்னரில் பஞ்ச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே கீழே வரும். கீழே இந்த கோட்டு மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். அதாவது லாக் ஸ்டிச் இந்த சைட்லலாம் போடக்கூடாது. எப்படின்னா, இங்கிட்டு இப்படி தனியாலாம் லாக் ஸ்டிச் போடக்கூடாது. நம்மளுக்கு டிசைன் நீட்டாக இருக்காது. நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே மேல் பக்கம் போகும்போது மேல் பக்கமாக லாக் ஸ்டிச் போடுறோம். கீழே வரும்போது கீழ் நோக்கி லாக் ஸ்டிச்சை கொடுக்குறோம். அப்போ தான் டிசைன் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி லாக் ஸ்டிச்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சை, அதாவது இந்த பாக்ஸை விட்டு இந்த ஸ்டிச்சை தனியாக தெரியுது, நீட் லுக்கு, ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறோமா, அதே டைரக்ஷன் கோடு போகுதில்ல, இந்த டைரக்ஷன்லேயே நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மேலே மேல் பக்கமாக கோடு போகுதில்ல, அதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது மேலே போகும்போது மேல் பக்கம் ஒரு லாக் ஸ்டிச்சு, கீழே வரும்போது கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது கிளாத் இடையில நம்மளுக்கு தெரியக்கூடாது, நல்ல நெருக்கமாக இருக்கணும். இப்போ ஒயிட் கிளாத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளாத் இந்த பர்பிள் கலர் த்ரெட்டுக்கு மேலே தெரியக்கூடாது. நம்ம த்ரெட்டை ஃபுல்லாக லோடிங் கொடுக்குறோம், அந்த கிளாத்தே தெரியாத அளவுக்கு லோடிங் கொடுப்போம். இதுதான் கிராஸ் லோடிங் மெத்தடு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ளாட் லோடிங். இது இல்லாமல் எம்போஸ்டு லோடிங் இருக்குது.
அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எம்போஸ்ட் லோடிங் வரும். அதுக்கான நெக் டிசைன்ஸுமே நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். ஒரு 4-5 நெக் வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன். இந்த ஸ்டிச்சை வந்து நெக்கில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். இதே தான் கீழ் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு. இப்போ ஸ்லாண்டிங்காக கீழே போடுறோமா ஸ்டிச்சு போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி கிளியராக உங்களுக்கு கிளாஸ் என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம போட்ட பாக்ஸை தாண்டி ஸ்டிச் வெளியில் போகவே கூடாது. நான் நடுவில் குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது குட்டி லாக் ஸ்டிச் வந்து சைட்லலாம் போடாமல் அந்த கோட்டோட டைரக்ஷன்லேயே போடணும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றி வந்து பிசுறலாம் தெரியாமல் அழகாக வந்து ஃபார்ம் ஆகும் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தோம்ல, அதே மாதிரி தான் எண்டில் வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல சின்னதாகிடுச்சு ஸ்பேஸ். இங்கே வந்து லென்த்தாக ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் வந்து இந்த சைடு பார்க்க வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஃபஸ்ட்டில் எப்படி ஆரம்பித்தோமோ 2 பீடு வைக்கிற மாதிரி ஆரம்பிங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். 2 பீடு வச்சா எவ்வளோ கேப் வருமோ அந்த மாதிரி தான் முடிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எம்போஸ்டு லுக்கில் எப்படி லோடிங் பண்ணுறது, கிராஸ் லோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.